ஏங்க ம். நம்ம பையனுக்கு பொண்ணு கிடைச்சது எனக்கு சந்தோஷமா தாங்க இருக்குது. 20 நாள்ல எப்படி கல்யாணம் பண்றது? அதாங்க கொஞ்சம் பயமாவே இருக்குது. சரி நீ பொண்ணு கிடைக்கலன்னு சொல்றத நமக்கு நினைச்ச மாதிரி பொண்ணு கிடைச்சிருச்சு. நீ ஒன்றும் கவலைப்படாத. பொண்ணோட அப்பாவுக்கு கேட்டரிங் நல்லா தெரிஞ்சவங்க இருக்காங்களாமா, வர சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அடா வாங்க. வணக்கங்கண்ணா. ஏங்க நீங்க தான் ஸ்டார் கேட்டரிங், ஈரோடு ஸ்டார் கேட்டரிங். அடா பொண்ணோட அப்பா சொல்லியிருந்தாரு. ஏன்டி இங்க வா. இவரு தான் அந்த ஈரோடு ஸ்டார் கேட்டரிங் வாங்க. நம்ம கல்யாணத்துக்கு சமையல் செய்யறதுக்கு ஆமா. அந்த சம்பந்தி வர ஓ சொல்லியிருக்கோம். அப்படிங்களா? வாங்க வாங்க. ஏன் சாமி அப்பா வரலையா? அப்பா வெளியே போயிருக்காருங்க. சரி அப்பயே சொன்னார்ல, கேட்டரிங் கார் மட்டும் அனுப்பிடுறேன், பொண்ணு அனுப்பிடுறேன், அவருக்கு வேலை இருக்குன்னு சொன்னார்ல. சரி வாங்க உட்காருங்க. ஜூஸ் இல்லைங்க. என்னம்மா தேடிட்டு இருக்கிற? வேற யாரை தருவாங்க? மாப்பிள்ளையே தான் தருவாங்க. மாப்பிள்ளை மேலே தான் இருக்காரு. உங்கள்கிட்ட பேசதான் ரொம்ப நேரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. மேலே போய் பேசுறதா பேசுங்க, போகண்ணே. சீக்கிரமா போமா, பேசுறத மறந்துட போறான். அவரு பொண்ணோட அப்பா சொல்லியிருந்தாரு, ஈவெண்ட்ல பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தாரு, நல்லா சூப்பரா பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தாரு. ஆமாண்ணா, லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பேருக்கு ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தேன், நைட் ரிசப்ஷனு. அங்கே சாப்பிட்டு பார்த்துட்டு தான் ஃபுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டுங்க நம்பர் வாங்கிட்டு போயிருந்தாருங்க. அவர் ஒரு பொண்ணு கல்யாணம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வர சொல்லியிருந்தாருங்க. அதான் இன்னைக்கு வந்திருக்குறாங்கண்ணா. நம்ம ஃபங்க்ஷனுக்கு எவ்வளோ மெம்பர்ஸ் வருவாங்க? ஒரு 5000 இல்லை ஏஜென்ட், ஒரு 5000 பேர் வருவாங்களா ஏஜென்ட்? 5000 பேர் வருவாங்க. ஏன்னா இப்போ 5000 பேருக்குன்னா இப்போ காய்கறி, மளிகை ஜாமான், ஐஸ்கிரீம், பீடா எல்லாமே எப்படி A to Z நீங்கள் பண்ணிடுறீங்களா இல்லை தனித்தனியாக பண்ணுமாண்ணா? ஆனால் நீங்கள் மெனு மட்டும் சூஸ் பண்ணிட்டா போதுங்கண்ணா. நம்ம A to Z எல்லாமே இப்போ தெளிவாக பார்த்துப்போங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மளிகை ஜாமானமெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஈரோட்டில் வந்துட்டு அமிர்தன் டிபார்ட்மெண்ட்னு ஒரு கடை இருக்குங்கண்ணா, அவர்கிட்ட தான் வாங்குறேங்க. சரிங்க. அது எல்லாம் பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பொருளுங்க. வணக்கம், என் பேர் தாமோதரன். எங்கள் கடை பேர் வந்து ஸ்ரீ அமிர்தம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். எங்களோட ரீட்டைல் அவுட்லெட்ஸ் வந்து கொல்லம்பாளையம், திருநகர் காலனி, முனிசிபல் காலனி மற்றும் கருங்கல்பாளையத்தில் இருக்குது. எங்களோட ஹோல்சேல் குடோன் சோலாரில் இருக்குது. உங்களோட வீட்டு விசேஷத்துக்கு தேவையான எல்லா மளிகை பொருட்களும் இங்கே ஒரே இடத்துல இருக்குது. ஒரு விசேஷம் ஆரம்பிக்கிறப்ப பந்திக்கு ஸ்டார்ட் பண்ணுற பேப்பர் ரோல்லேருந்து பீடா போட்டு முடிக்கிறதுக்கு தேவையான டுட்டி ஃப்ரூட்டி மற்றும் பாக்கு வரைக்கும் எங்ககிட்ட முதல் தரத்தில் ஒரே இடத்துல இருக்குது. அதே மாதிரி உங்களோட வீட்டு விசேஷம் நடக்கிற அன்னைக்கு நாங்கள் எங்களோட டீமில் ஒரு பர்சனை டெடிக்கேட்டடாக நாங்கள் வச்சுருப்போம். நீங்கள் கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு மெனு ஆட் பண்ணலாம், இல்லை சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு தேவையான மளிகை பொருட்கள் எது தேவைனாலும் இந்த பர்சனை நீங்கள் டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணலாம். அதே போல் விசேஷம் முடிஞ்சதுக்கு பிறகு ஏதாவது பொருள் எக்ஸஸாக உங்ககிட்ட இருந்தாலும் அதை நாங்கள் ஃப்ரீயாக ரிட்டர்ன்ஸும் எடுத்துக்கிறோம். ஸோ உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு மளிகை பொருள் பற்றின எந்த டென்ஷன் இல்லாமல் லிஸ்ட்டை எங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருங்க. விசேஷம் முடிகிற வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம். தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா AKS வெஜிடபிள்னு வைரல் அண்ணா ஒருத்தர் கடை வச்சிருக்காருங்க. அவர்கிட்ட தான் நான் வெஜிடபிள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அவர் வந்துன்னா இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி இலைங்க, எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்குங்க. ஓகே ஓகே. அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா ஐஸ்கிரீமு ப்ளஸ் ஸ்டாலு, டெசர்ட்ஸு எல்லாம் பார்த்தீங்கன்னா பீடா எல்லாமே வந்துருங்களா, பஞ்சு முட்டா, பாப்கார்னு எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா பத்மம் டெசர்ட்ஸ்னு நம்ம ரஞ்சித் அண்ணா பண்ணிட்டு இருக்காருங்க. ஹலோ, வாங்கண்ணா வாங்க வாங்க பாருங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. நீங்கள் தான் பத்மம் டெசர்ட் ஐஸ்கிரீம்ங்களாண்ணா? ஸ்டார் கேட்டரிங் யூபிரதீப் வந்து உங்களை வந்து கனெக்ட் பண்ணி விட்டாருங்கண்ணா. நம்ம பையன் கல்யாணத்துக்கு ஐஸ்கிரீம், ஃப்ரூட் சாலடு, பீடா இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நாம தான் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம். அவர்களாம் நம்ம ஒரு 50 பேர்த்துலேருந்து ஒரு 50,000 பேர் வரைக்கும் பண்ண முடியுங்க. ஆனால் இது வரைக்கும் நம்ம நிறைய கல்யாணம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் சாம்பிள்ஸ் எல்லாம் கூட இருக்குது. நமக்கு எந்த மண்டபத்தை எப்படி சர்வீஸ் பண்ணோம் எல்லாமே நீங்கள் அதெல்லாம் கூட பார்க்கலாம். நம்ம ஹேவ் மோர் ஐஸ்கிரீமுடைய ஈரோடு மற்றும் திருப்பூர் டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்கள். ஐஸ்கிரீம் மட்டும் இல்லை, பீடா, ஃப்ரூட் சாலடு, என்ன சீசனுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு. ஓகேண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட பேசுறது வந்து எல்லாத்துக்கும் எனக்கு தெளிவாக இருக்குது. எல்லாத்தையும் நீங்களே சேர்ந்து சிறப்பாக பண்ணி கொடுத்துருங்கண்ணா. ஆனால் இது உங்கள் வீட்டு கல்யாணம் இல்லை, நீங்கள் மறந்து எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டிங்க இல்லையா, இது நம்ம வீட்டு கல்யாணம். நாங்கள் இருந்து என் தம்பிக்கு பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்தேன். ஓகேங்கண்ணா, வரேங்கண்ணா. மிக்க நன்றி. நான் பரவாயில்லைங்கண்ணா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. A to Z எல்லாமே நீங்களே பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாங்கண்ணா. நீங்கள் கல்யாணத்தை வந்து எங்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா போதும், நீங்கள் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் உங்களுடைய ரிலேட்டிவ் வந்து என்னுடைய ரிலேட்டிவாக கூட இருந்து எங்கள் சூப்பர்வைசர் முதற்கொண்டு நான் முதற்கொண்டு கவனிச்சுப்போம். நீங்கள் வந்துட்டு வரவேற்பு நின்று நீங்கள் வெல்கம் பண்ணால் மட்டும் போதும். ஏங்க சொல்லுங்க. அத்தை நீங்க என்கிட்ட பேச வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க. இங்க வந்து பார்த்தா நீங்க என்னை பார்த்து பயந்து திரும்பின்னு இருக்கீங்க. பயமா? பயம்தான். விளையாடாதீங்க, வந்து உட்காருங்க வாங்க.
ஆனால் ஒரே ஒரு சின்ன இதுனா டெக்கரேஷனுக்கு ஆள் இருக்காங்களா? டெக்கரேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா நான் லாஸ்ட் டைம் அந்த ரிசப்ஷனை சொல்லியிருந்தாங்க கல்யாணத்துக்கு, ஆமா. அதுக்கு டெக்கரேட்டர் நமக்கு தெரிஞ்சவர் தான் நல்லா கிராண்டா பண்ணியிருந்தாருங்க. ஆமாண்ணா. நீங்க வேணா ஒரு டைம் அவரை விசிட் பண்ணி பாருங்க, அவர் ஆஃபீஸில் நல்லா பண்றாருங்க. நானும் ஒரு நிறைய ஃபங்க்ஷன் அவர் இதை பார்த்துருக்குறேன். நல்லா பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காரு, பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிட்டு இருக்காரு. சார் வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க. சார் வணக்கம் சார், நீங்கள் தான் வந்து ரியா பட்டேல்ஸ் கௌரி சங்கருங்களா? டெக்கரேஷனுக்காக உங்களுக்கு தான் வந்து ஸ்டார் கேட்டரிங் யூபிரதீப் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாரு. ஆமாங்க சார், அண்ணன் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா அப்படிங்க, நீங்கள் வருவீங்கன்னு சொல்லியிருந்தா அப்படிங்க சார். சார் உங்களோட டெக்கரேஷன் வந்து சாம்பிள்ஸ் ஏதோ 2-3 இது எனக்கு காட்டுறீங்களா சார்? இப்போ शायरों से लफ्ज लेके थोड़े से उधार बोलना ये चाह சார் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து உங்களை எந்த ஒரு விதமான டார்ச்சரும் இல்லைங்க சார். 25% எனக்கு அட்வான்ஸ் பண்ணுங்கள். பேலன்ஸ் வந்து நம்ம டோட்டல் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணதை பார்த்துட்டு 75% பேலன்ஸ் எனக்கு நீங்கள் கொடுங்க. எனக்கு அது போதுங்க சார். கண்டிப்பாக நம்ம பேக் எண்டில் உங்களுக்கு எப்பவுமே ஒரு சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்குங்க சார். மண்டபத்தில் கண்டிப்பாக நானோ இல்லை என்னோட டீம் சூப்பர்வைசரோ கண்டிப்பாக மண்டபத்தில் இருப்போம். என்ன டவுட்னாலும் நீங்கள் ஆன் ஸ்பாட்டில் கேட்கலாம். என்ன சேஞ்சஸ்னாலும் ஆன் ஸ்பாட்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். காலையில் ஜம்முன்னு குளிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாமியை கும்பிட்டுட்டு உங்கள் பையனை கூட்டிகிட்டு நேராக மண்டபத்துக்கு வாங்க. மண்டபத்தில் விட்டுட்டு கீழே ஜம்முன்னு சோஃபாவில் உட்காந்து கல்யாணத்தை பாருங்கள். எந்த டென்ஷனும் எந்த ஒரு விதமான தொந்தரவும் இல்லாமல் அந்த கல்யாணம் பீஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுக்குறது எங்களோட பொறுப்புங்க சார். கல்யாணம் உங்களுது, டென்ஷன் எங்களுது. கண்டிப்பாக நல்லா பண்ணிக்கலாங்க சார். சார் தேங்க்யூ சார், உங்களுதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இதை பார்த்துட்டு என்னோட பையன்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து கூப்பிட்றேன் சார். ஓகே, ஏ டு Z நீங்களே எல்லாம் பண்ணிடுங்க. ஓகே, எல்லாத்தையும் நீங்களே பண்ணிடுங்க. எங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட்டில் பண்ணிடுங்க. 20 நாள் தான் இருக்குது. ஜெயந்தி இவர் தான் பண்ணுவார். நீ என்னென்ன மெனு இவர்கிட்ட சொல்லிடு. இதை விட நம்மளுக்கு கேட்டரிங் நல்ல கேட்டரிங் கிடைக்காது இவருக்கு. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட காட்டுங்க. ஓகேங்க, சரிங்களா? நீங்கள் சரி. காட்டி நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள். ஓகே, ஓகே. ஏங்க நம்ம கல்யாணத்தை இப்படி எல்லாம் நடத்தலாம்னு ஏதாவது ஆசை இருக்கும்ல, அதை பத்தி சொல்லுங்க. ஊர்ல இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க முன்னாடி ஒன்று உட்கார வச்சு அதை என்னடா தாலி எடுத்து அதை அப்படியே உங்க கழுத்துல கட்டி. நிறுத்துங்க. கழுத்துல கட்டாம காலையே கட்டுவாங்க. குறுக்க பேசாதீங்க, நான் ஸ்கிரிப்டை மறந்துடுவேன். போன்ல இருக்கிற ஸ்கிரிப்டை வச்சு என்ன பண்ண போறீங்க? கொடுங்க போன. நம்ம கல்யாணத்துக்கு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்கன்னா புரியல. அதாங்க போட்டோகிராஃபி, டிஜே அந்த மாதிரி ஏதாவது ட்ரெண்டிங்கா பண்ணலாம்ல, ஏதாவது சொல்லுங்க. அதெல்லாம் எங்க அப்பா பார்த்துப்பாரு. அண்ணா ஃபோட்டோகிராஃபர் ஏதாவது தெரிஞ்சவங்களுக்கு இருக்காங்களாண்ணா? இருக்காருங்க. நமக்கு தெரிஞ்சவர் வந்து பெஸ்ட்டாக ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காருங்க. நல்லா சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் ட்ரெண்டிங்காகவும் இருக்கிறாரு. ஏங்க இந்த இன்ஸ்டா ஐடி கொஞ்சம் பாருங்க. ஈரோட்லயே இவர் தான் சூப்பரா போட்டோ எடுக்கிறவங்க. நம்ம கல்யாணத்துக்கு இவர் தான் போட்டோ எடுக்க புக் பண்ணலான்ட்டு இருக்கேங்க. நீங்க கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? இன்ஸ்டா பேஜ் எல்லாம் பார்த்து யாராவது புக் பண்ணுவாங்களே? அவங்க எப்படி கரெக்டாக எடுப்பாங்க என்ன ஏதுன்னு தெரியாதுல்ல. சரி ஓகே, நம்ம எதுக்கு அப்பாட்ட ஒரு டைம் கேட்டுக்கலாம். அப்பா இவங்க ஒரு ஃபோட்டோகிராஃபர் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. சிமெண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சொல்றீங்களா? நம்ம பையன் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஓகே, நல்லா எடுப்பாரான்னு பார்த்து சொல்லுங்கண்ணா. அண்ணா நான் ரெஃபர் பண்ணியிருந்தேங்கண்ணா, ஈரோட்டில் ஆமா. பெஸ்ட்டாக ஆமா. அன்பு ஃபோட்டோகிராஃபின்னு. அவர் தான் வந்து உங்கள் சன்னு சொல்கிறாருங்க. ஹாய்ண்ணா. அதுமா உட்காரு. ஆனா எங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இன்னும் 20 days தான் இருக்கு மேரேஜுக்கு. ஆல்ரெடி உங்க இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்க போட்டோஸ் வீடியோஸ்லாம் நல்லா சூப்பரா இருந்துச்சுன்னா, அது மட்டும் இல்லாம நான் மேரேஜ் பண்ணா உங்களை தான் புக் பண்ணணும்னு இதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலா ஷேர் கேட்டரிங் பிரதீப் அண்ணாவும் உங்களை தான் சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் போட்டோஸ்லாம் சாம்பிள் காட்டுறீங்க? ஓ, பிரதீப் ரெஃபர் பண்ணியிருந்தாருங்களா? ஓகே ஓகே, சரி. ஏன்னா உங்க ஆல்பம்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சீட்ஸ்லாம் நல்லா வெரைட்டியா டிஃப்ரெண்டா இருந்துச்சு. எல்லாம் நல்லா இருந்துச்சுண்ணா. தேங்க்யூ மேடம். நீங்கள் இப்போ பார்க்குற சாம்பிளை விட நான் உங்களுக்கு அவுட்புட் இன்னும் சூப்பராக கொடுப்பேன். ஓகே ப்ரோ, இன்ஸ்டாவில் பார்க்குறத விட ரியலாக பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ. இதே அவுட்புட் எங்களுக்கு பண்ணி தந்துருவீங்களா? கண்டிப்பாக இதை விட தான் சூப்பராக வரும் ப்ரோ. இது வந்து சாம்பிள் போட்டு வச்சது. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டில் நிறைய மாடல்ஸ், நிறைய வெரைட்டி சீட்ஸ்லாம் அழகழகாக இருக்குங்க. சீட்ஸோட டிஃப்ரென்ஸ் மெட்டீரியல்லாம் இருக்குது. இதோட அழகாக வரும். இது சூப்பராக பண்ணிக்கலாம். அண்ணா கொஞ்சம் வீடியோஸ்லாம் சாம்பிள் காட்டுறீங்களா? வீடியோ சாம்பிள் பார்க்குறீங்க.
10 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன் மேடம். நம்மகிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸு கேமராலேருந்து எல்லாமே அட்வான்ஸட் தான். 4K வீடியோலேருந்து சினிமாட்டிக் வீடியோஸ் வரைக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். என்னோட அவுட்புட் பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சர்க்கிளில் ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் அவுட்புட் இருக்கும். நம்பி கொடுக்கலாம், சூப்பராக பண்ணித்தரேன். ஓகே, நான் உங்களையே புக் பண்ணிக்கிறோம். டேட் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள் ப்ரோ. ஒரே நிமிஷம் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ, என் பல்ல மட்டும் சின்ன லைட்டாக அழுக்கு இருக்குது. அது தெரியாமல் ஃபோட்டோஷாப்பில் டச் பண்ணி கொடுக்குறீங்களா? என்னது ஃபோட்டோஷாப்லையா ப்ரோ? 2 மணி நேரத்தில் பல்ல சும்மா பல நாக்கிறதுக்கு நம்ம கையில் ஆள் இருக்கு. ப்ரோ என்ன சொல்கிறீங்க? அப்படின்னா நம்பர் கொடுங்க ப்ரோ. என்னது நம்பரா ப்ரோ? ஜி டென்டல் தெரியாத ஆள் யாராவது இருக்காங்களா? கூகுள் மேப்பில் எடுத்து ஜி டென்டல்னு போடுங்க, டேரெக்டாக லொக்கேஷன் காட்டும். ஓகே ப்ரோ, ஜாலியாக போயிட்டு வாங்க. பல நாக்கிட்டு வாங்க. ஃபோட்டோஸ் பட்டையை கிளப்பி கொடுங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. சார் நீங்கள் உள்ள வரலாம். உட்காருங்க சார். ஹாய் சார், என் பேர் சுகதேவ். இவர் அன்பியல் ஃபோட்டோகிராஃபி உங்களை ரெஃபர் பண்ணாரு சார். ஓ, நீங்கள் தானே அது? இப்போ தான் ஃபோன் பண்ணாரு. சொல்லுங்கள் சார், என்ன ப்ராப்ளம்? 20 டேஸில் எனக்கு மேரேஜ் இருக்குது சார். ஸோ அந்த பல்லு கொஞ்சம் கலர் டல்லாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கு ஏதாவது ஒயிட்னிங் பண்ணுறதுக்கு சொல்யூஷன் ஏதாவது இருக்கா சார்? பாசிபிலிட்டி இருக்குதுங்க. நான் ஒரு வாட்டி உங்களை செக் பண்ணிவிட்டு நான் என்னன்னு சொல்கிறேன். ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பல்லில் இருக்கிற அழுக்கை மட்டும் க்ளீன் பண்ணிடலாம். அதை க்ளீன் பண்ணாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கலர் என்ஹான்ஸ்டாக தெரியும். அதுக்கு மேலேயும் தேவை அப்படின்னா நம்ம வந்துட்டு லேசர் மூலிமா டீத் ஒயிட்னிங் பண்ணிக்கலாம். இது வந்து பல்லு கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணுறது இல்லை. எனக்கு வந்து சிரிப்பையே மாற்றணும், என் பல்லோட வரிசை எல்லாமே அந்த ஷேப்பே மாற்றணும்னா ஸ்மைல் டிசைனிங்கிற ஆப்ஷன் மூலிமா நம்ம அதையும் நான் பண்ணி தரணும்னு. ஓகேங்க சார், தேங்க்யூ. சார் இது எப்போ எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும்? இது ஒரு 2 ஹவர்ஸ்லாம் எனக்கு முடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி அன்பு சொல்லியிருந்தேன். இல்லைங்க, 2 ஹவர்ஸ்லாம் தேவைப்படாது. 20 மினிட்ஸில் டீத்தை க்ளீன் பண்ணிடலாம். அப்போவே ஒரு விசிபிள் சேஞ்ச் இருக்கும். நீங்கள் பாருங்கள், வேணும்னா ஒரு 2 டேஸ் கழிச்சுட்டு நம்ம வந்து டீத் ஒயிட்னிங் பண்ணிக்கலாம். டீத் ஒயிட்னிங் ஹார்ட்லி ஒரு 1 hour தான் ஆகும் சார். அப்போது இன்றைக்கே பண்ணிக்கலாங்களா? ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த ஒரு 20 மினிட்ஸ் முதல்ல வந்து டீத்தை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா ஒயிட்னிங் ஒரு 1 hour தான், அதை மட்டும் பண்ணிக்கலாம். இதை ஒரு பெரிய விஷயமா யோசிச்சுக்கிட்டு நீங்கள் மற்ற விஷயத்தை கவனம் செலுத்தாமல் இருக்காதீங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஜெயந்தி டார்கெட்டிங்கார் வந்தார், எல்லாத்தையும் முடிச்சு விட்டாரு. ஒரு பிரச்சனை இல்லை. இனிமேலுக்கு முக்கால்வாசி கல்யாணம் முடிஞ்சுது. அடுத்தது நம்ம பத்திரிக்கை வைக்கணும். இந்த 20 நாள்ல பத்திரிக்கை வச்சோம். ஏங்க தாலிக்குடி மறந்துட்டோமே. ஜெயந்தி நம்ம கல்யாணத்துக்கு பண்ணி கொடுத்தாருல, நம்ம கோல்டு கார்த்தி என்ன கைராசனால அவருக்கா? நீ ஏன் கவலைப்படுற? சரி கிளம்பு போலாம், அவருக்கு வந்து பார்க்கலாம். போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க, என்ன நல்லா இருக்கீங்களா? ஏன்னா விசேஷமா 3 பேர் வந்திருக்கிறீங்க நம்ம கடைக்கு. நம்ம பையனுக்கு கல்யாணம் வச்சுக்கலாம். சூப்பர். எங்க கல்யாணத்துக்கு உங்க அப்பா தான் பண்ணி கொடுத்தாரு தாலிக்குடி. ஆமா, அதே மாதிரி என் பையனுக்கு நீங்க தான் வந்து சிறப்பா தாலிக்குடி செஞ்சு கொடுக்கணும். சிறப்பா பண்ணிடலாம். எத்தனை பவுன்ல பண்ணலாம் தாலிக்கொடி? ஆனா ஒரு 7 பவுன் பண்ணலாம். தாலியும் கொடியும் சேர்ந்து 7 பவுன் பண்ணலாம். சரி, டிசைன்ஸ் நான் காமிக்கிறேன். அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முன்பின் வரதை நம்ம செஞ்சுக்கலாம். என்னடா பார்த்துட்டு இருக்கிற? நீயா போட்டுக்கு போற? என் மருமலை போய் கூட்டு வைப்போ. பக்கத்துல நாம அடுக்க வழி சொல்லம்மா, ரத்தத்துல பெத்தெடுக்க சுகதேவ் ஏங்க கனவா? வாங்க போலாம். என்ன கனவு கண்டுட்டு இருக்கீங்க? டைம் ஆச்சு, வாங்க. ஏற்கனவே என்ன மாதிரி ஏதாவது தாலிக்குடி ஏதாவது டிசைன் பார்த்து வச்சிருக்கியா? அத்தை பார்த்து வச்சிருக்கேங்க அத்தை. எந்த மாதிரி? தாலிக்கொடியில முகப்பு வச்ச மாதிரி. அண்ணா தாலிக்கொடியில முகப்பு வச்ச மாதிரி காட்டுங்கன்னா டிசைன்ஸ் காமிக்கிறேங்க. காமிங்க. என்னடா போனை பார்த்துட்டு இருக்கிற? நகை எடுக்கிற இடத்துல போய் மருமலுக்கு நல்லதா எடுத்து போடுறாரு தாலிக்குடி. உனக்கு எதுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு இந்த டிசைன் பிடிச்சி. சும்மா பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி? இது போட்டு பார்த்தா தானே தெரியும். டேடே மகனே, இன்னும் 20 நாள் இருக்கிற கல்யாணத்துக்கு இப்போ கட்டிடுறாரா? நல்லா இருக்கா? சூப்பரா. நான் ஒரு பவுனு என்ன விலைங்கண்ணா? 7 பவுனுக்கு என்ன ரேட்னா ஒரு மொத்தமா? இன்னைக்கு ஒரு பவுன் ரேட் பார்த்தீங்கன்னா 1,13,000 வருது. நம்ம 7 பவுனுக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8.5 லட்சம் ரூபாய் வந்துடும். சரி. அதே மாதிரி நீங்கள் நிச்சயதார்த்தம் என்னைக்கு வச்சுருக்கிறீங்களோ அந்த அன்னைக்கு வந்து நீங்கள் கோயிலில் இருந்தாலும் இல்லை உங்கள் வீட்டில் இருந்தாலும் நாங்கள் காலையில் நீங்கள் சொல்கிற நேரத்தில் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நல்ல நேரம் பார்த்து தான் நாங்கள் தாலிக்குடிகளுக்கு மட்டும் நாங்கள் வாங்குகிறோம். சரிங்க. அங்கே வாங்குறது மட்டும் கிடையாது, நாங்கள் நல்ல நேரம் பார்த்து தான் செய்யவே ஆரம்பிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குற நகையிலையும் ஹால்மார்க், பிஎஸ் ஹால்மார்க் வந்துடும்.
ஃபினிஷிங் செஞ்ச பிற்பாடு லேபில் கொடுத்தோம்னா அவங்க அழகாக ஸ்கின் டெஸ்டிங் பார்த்து நம்மளுக்கு ஹால்மார்க் முத்திரை இருக்குது, இதோட தரம் எத்தனை % இருக்குங்கிறத முதல் கொண்டு அவங்க போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் பயப்பட தேவையில்லை. தரம் நிரந்தரம். ஸ்ரீ திருமால் ஜுவல்லரி. நன்றி. நன்றி. வெள்ளி பார்க்கணும்னு சொல்கிறீங்களா? சர்வீஸ் பிபிகே வெள்ளி ஷோரூம் இருக்குது, அங்கே பாருங்கள். என்ன தாலி பிடிச்சிருக்கா? நல்லா சொல்லியிருந்தா அங்கேயே எடுத்து கட்டியிருப்பேன்ல. சார் அதுக்கெல்லாம் இப்போ 20 நாள் டைம் இருக்கு. நம்மள வா. வணக்கம். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. கார்த்தினா சொல்லியிருந்தாங்க நீங்க வருவீங்கன்னு. தாலி கொடியும் வாங்கிட்டோம். ஓகே. சரி, பொண்ணுக்கு நெக்லஸ் ஆரெல்லாம் வாங்கணும்னு எண்ணம். தங்கம் விலை ஜாஸ்தியா இருக்குங்களா? ஓகே. சரி, அதான் கார்த்தி அண்ணா சொன்னாரு, இப்படி தம்பி கடைக்கு போனீங்கன்னா வெள்ளியில நல்லா சூப்பரா கிடைக்கும்னு. அதுக்குதான் ஓகே. அண்ணா சொல்லியிருந்தாருங்க. அதுக்கு தான் உங்களுக்கு வந்து நம்ம மேரேஜுக்கு எதெல்லாம் தேவைப்படுமோ அந்த பேசிக் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கேன். யூஸ்வலாக கல்யாணனாலே வெள்ளி கொலுசு மெட்டி தான் வாங்குவீங்க. வெள்ளி கொலுசு மட்டும் ரெகுலராக வர ஐட்டம் இருக்குது. அது இல்லாமல் பிரைடல் கலெக்ஷன் தனியாக இருக்குங்க. இது ஃபுல்லாக பிரைடல் கலெக்ஷன்ஸ். இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ சொன்னீங்க கோல்டு ரேட் ஏறினால நெக்லஸ் ஆரம் வாங்க முடியலன்னு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர் சில்வரில் 24 கேரட் கோல்டு பிளேட் பண்ணதுங்க. எக்ஸாக்ட் கோல்டு காரிகர் வச்சு தான் பண்ணுறோம். கோல்டு டைல தான் மேக் பண்ணுறோம். ஸோ எக்ஸாக்ட் உங்களுக்கு வந்து கோல்டு மாதிரியே இருக்கும். ரீசேல் வேல்யூ மெயின் இருக்குங்க. இமிடேஷன்லாம் போனீங்கன்னா ரீசேல் வேல்யூ இருக்காது. இது பியூர் சில்வர்னால ரீசேல் வேல்யூ இருக்குது. எப்போ வேணால் ரீபாலிஷ் ஒர்க் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிரைடலுக்குனே வர ப்ராட் பேங்கிள்ஸுங்க. இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது ஸ்க்ரூ டைப்புங்க. இது பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஃபினிஷ். நிறைய பேர் டைமண்ட் விரும்புவாங்க. நைட் ரிசப்ஷன் டைமண்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பிரைடல் செட்டுங்க. ஒரு கிராண்டான ஹாரம். இதில் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. சாம்பிள் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது இல்லாமல் எனக்கு வந்து மார்னிங் முகூர்த்தத்துக்கு வந்து ஒட்டியானம், ஹாரம், பேங்கிள் வேணும்னா அந்த கலெக்ஷன் செட் இருக்குது. நீங்கள் வேர் பண்ணி பாருங்கள். இந்த நெக்லஸ் வச்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் தெரியும். உங்களுக்கு கலெக்ஷன்ஸும் நான் காமிக்கிறேங்க. ஓகே. இன்னும் ஒண்ணு மட்டும் குறையுது. இப்போதான் அழகா இருக்கேன். இது என்ன கோல்டு மாதிரியா சூப்பராக இருக்குது? ஆமாங்க, அது ஒரிஜினல் தங்கம் தாங்க. வெள்ளியில செஞ்சு தங்க முலாம் பூசிருக்கிறாங்க. இங்கேயே வெள்ளியில சொம்பு, பாத்திரம், தாம்பாளம், குத்து விளக்கு எல்லாம் வெள்ளியில இருக்கு. இங்கே அதையும் வாங்கிட்டு போயிடலாமா? வாங்கிக்கலாங்க. சரிப்பா, பார்க்கலாம். நீங்கள் கேட்குற மாதிரி வெள்ளியிலே பார்த்தீங்கன்னா சொம்பு, டம்ளரு, குத்து விளக்கு, தட்டு, காமாட்சி விளக்கு எல்லாமே செட்டாக இருக்குங்க. இப்போது வெள்ளி ரேட் வந்து இன்றைக்கி 275 ரூபா. ஸோ தோராயமாக நீங்கள் 200 வச்சுக்கோங்க. மினிமம் இந்த நம்ம செட் எல்லாமே ஒரு சொம்பு, டம்ளர் எடுத்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ வருதுன்னா இன்னைக்கு வந்து ஒரு அப்ராக்ஸாக உங்களுக்கு 1 லட்ச ரூபா வருது. இது வந்து சில்வர் ஃபினிஷு. இதுலேயே ஹேண்ட்மேட் ஆன்டிக் ஃபினிஷ். இது கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். இதோட கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம். அதே மாதிரி இதை வெள்ளி டெய்லி மேக் பண்ணுறதுனால, வெள்ளி பாலிஷ் பண்ணுறதுனால இந்த அளவுக்கு ப்ரீமியமாக இருக்குது. நாங்கள் ஓன் ப்ரொடக்ஷன்றதுனால நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோங்க. ஜெயந்தி இப்போது ஜெயந்தி பார்த்துட்டு இருக்குது. எல்லாத்துலேயும் ஓன் எடுத்துட்டு வா ஜெயந்தி. விலை கம்மியாக தான் இருக்குது. சரி, அப்படியே சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க. சரிண்ணா, ரொம்ப சந்தோஷம். சரிங்க, போயிட்டேன். சரிங்க, சரி வாங்க, சரி போயிட்டாங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகும் போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. ஆனால் அதே அளவுக்கு டென்ஷனாக இருந்தது. எங்கே கேட்ரிங் பண்ணுறது, எங்கே டெக்கரேஷன் பண்ணுறது, எங்கே தங்கம் வாங்குறது, எங்கே வெள்ளி பொருட்கள் வாங்குறது, அதெல்லாம் யோசிச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு நல்ல நெட்வொர்க்கு கிடைச்சப்போ தான் அதெல்லாம் செட்டில் ஆக ஆரம்பிச்சிது. ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதெல்லாம் ஒரு கனெக்ஷனாக மாறி இன்னொரு கனெக்ஷனாக மாறிச்சு. லாஸ்ட்டாக ட்ரஸ்ட் டீம் மூலிமா கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிது. இப்போ நாங்கள் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சதுக்கு காரணம் வெண்டார்ஸ் மட்டும் இல்லை, அந்த வெண்டார்ஸ் கனெக்ட் பண்ணால் அந்த நெட்வொர்க் தான். அதுதான் பிஎன்ஐ. நீங்களும் எங்களை மாதிரி உங்கள் பசங்க கல்யாணத்தை பிஎன்ஐ மூலிமா கனெக்ட் பண்ணிங்கன்னா சிறப்பாக சந்தோஷமாக நடத்திக்கலாம். தேங்க்யூ.